உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மந்த்ரா சேனல் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரிஷப ராசியில குரு இருக்கிறாங்க, சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் ரிஷபராசியில் இருக்கிறாங்க. ஜூன் மாசம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. ஜூன் மாசம் 14ஆம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கன்னியில கேது, அது போக கும்பத்தில் சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், செவ்வாய் பகவானும் ஜூன் 1ஆம் தேதி மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எங்களுக்கு என்ன சார் பலன், எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் இந்த வீடியோவை பாக்குறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்கு இதற்கு முன்னால் இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுருங்க. என்னால முடியாது, என்னால செய்ய முடியல, என்னால வளர முடியாது, நான் டோட்டலா பாதிக்கப்பட்டுட்டேன், நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய நீங்க இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பீரியட்ல அந்த நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு வரும். அதற்கு காரணம் என்னன்னா, சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில இணைஞ்சிருக்கிறாங்க புதாதித்ய யோகத்தோடு. அப்ப அந்த சூரியனும் புதனும் இணைந்தால் உங்களுக்கு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். புதுசாக ஏதாவது ஐடியாக்கள் வந்தாலும், அதாவது தொழில் கண்டிப்பாக நீங்க ஆரம்பிப்பீங்க. அது போக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் நல்ல பலன் கிடைக்கும். செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலையும் உங்களுக்கு ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்புங்கிறது இந்த பீரியட்ல ஆரம்பிக்கும். இதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அந்த சுக்கிர பகவான் என்பது கலஸ்தரக்காரகன். அது மட்டும் இல்ல, சுகபோக வாழ்க்கைக்கு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலஸ்திரம்ங்கிறது திருப்தியாக அமையும். கல்யாண காரியங்கள் திருப்தியாக அமையும். நீங்க பொண்ணு பார்த்து தடுங்கலாகி, பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லை, இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு, மாப்பிள்ளைக்கு பெண் பிடிச்சு தடுங்கலாகி மணவரைக்கு நின்னு போயிருந்தாலும் இப்போ சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதால் அந்த திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது போக இப்ப பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க, உங்க குடும்பத்திலையும் மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்குண்டான டைம் வந்தாச்சு. அது போக உங்களை பெற்றவர்களும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்கள். என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, என்னுடைய மகளுக்கு இத்தனை வருஷ காலங்கள் கல்யாணம் நடக்காமல் நான் வேண்டிய கடவுள் எனக்கு கண் திறந்து பார்த்துருச்சு, எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய டைம் வந்தாச்சு. இதுக்கப்புறமாப்பட்டது உங்களுக்கு அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் பெயர்ச்சியை மிதுனத்துக்கு போறாங்க. அந்த மிதுனத்திலையுமே புதன் ஆட்சி, அந்த புதனோடு சூரியன் இணையறாங்க. அங்கேயுமே புதன் ஆட்சி பெற்ற புதனோடு சூரியன் இணைவதால் உங்களுக்கு அந்த புதாதித்ய யோகத்துடைய யோகம் கண்டிப்பாக கண்டினியூவா கிடைக்கும். அப்ப இந்த புதாதித்ய யோகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு
உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே சோதனையா போயிட்டு இருக்குது, எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கல, வேலை செய்யறதுக்கு பிடிக்கல, வேலை செஞ்சாலும் திருப்தி இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு பிரஷர், டார்ச்சர், இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பத்தை அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் தீர்த்து கொடுப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி. அந்த 2ஆம் இடத்த அதிபதியும் 5ஆம் இடத்த அதிபதியும் புதன் தான். அப்ப அந்த புதன் பகவான் ஆட்சியாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில வேலை போச்சு, வேலையில கஷ்டம், பிரச்சனை இது இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாங்க. அதே சமயத்துல சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அந்த 5ஆம் இடத்த அதிபதியும் 2ஆம் இடத்த அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க சொந்த தொழில்ல எவ்வளவு நஷ்டப்பட்டு இருந்தாலும், அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போயிருந்தாலும், பல துரோகங்களும் உங்களுக்கு செஞ்சிருந்தாலும், இதுல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது எல்லாத்தையுமே இந்த 5ஆம் இடத்த அதிபதியும் 2ஆம் இடத்த அதிபதியுமான புதன் பகவான் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சரி செய்து கொடுப்பார். இது சாஸ்திர ரீதியாக உண்மை. அப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் 5ஆம் இடத்த அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் கண்டுபிடிக்கப்படும். அப்ப உங்களுக்கு திறமைகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்துல ஒரு பிசினஸ்ங்கிறத பண்ணலாம். உங்களுடைய திறமையை தேடி உங்களுக்கு மேல உள்ளவங்க, சுப்பீரியரா உள்ளவங்க, ஒரு வசதியா உள்ளவங்க உங்களை தேடி அழைப்பாங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த பணி கிடைக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அது போக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உள்ளவங்க, ஒரு அரசியல்ல உள்ளவங்க, ஒரு வேலையில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேல் பதவி உயர்வு, அந்த உங்களை கௌரவப்படுத்துறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே திருப்தியா இருக்குது. ஆனா அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? கலஸ்திரகாரகன். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல மறையலாமா? மறையக்கூடாது. மறைந்தால் என்ன ஆகும்? வரக்கூடிய வரன் பிரச்சனையாகும். நீங்க வரன் பார்த்தாலும் தடுங்கலாகும். குறிப்பா இந்த ஆண்களுக்கு பல ரூபத்திலையும் திருமணங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 7ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல மறையும் போது, அதே சமயத்துல இந்த 7ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகும் போது கண்டிப்பாக நடக்கும், திருமண காரியங்கள் நடக்கும். அப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த வரனே உங்களுக்கு அமையும். காதல் கல்யாணங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு காதலுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பலம் கிடைக்கும், உங்க வாழ்க்கையிலும் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கோசரமே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த காலகட்டத்துல எல்லாத்தையுமே புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கிடைக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப 2ஆம் இடத்துல புதன் தான் கல்விக்கு காரகன். அப்ப 2ஆம் இடத்த அதிபதியும் புதன், 5ஆம் இடத்த அதிபதியும் புதன். அப்ப உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட இப்போ ஒரு காலேஜில் சேர நினைச்சீங்க, அது தடைப்பட்டுச்சு, இல்ல டொனேஷன் அதிகமா கேட்கறாங்க, ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு பார்க்க போனா அந்த இடம் உங்களுக்கு அமையும். 2வது நல்ல ரிசல்ட் இப்போ நல்ல கோர்ஸ் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கோர்ஸ் பண்ணுவீங்க. அது போக ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, குரூப் ஏ எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலம், நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம காலங்கள் எப்படின்னா 21 சாயந்தரம் 6 மணிலிருந்து 23 சாயந்தரம் 10 மணி வரைக்கும் சந்திராஷ்டம காலங்கள். இந்த காலகட்டத்துல நல்ல காரியங்களை கண்டிப்பாக செய்யாதீங்க. ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டாம், நல்ல முடிவுகளை அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம். அந்த டேட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது போக
நீங்க இந்த காலகட்டத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு வில்வ மாலையை சாத்தி வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களை நம்பி ஒரு காரியம் செய்வது, அடுத்தவங்க ஒரு விஷயத்துல பொறுப்பேற்றதுக்கு நீங்க கூப்பிடுறது, இது எல்லாமே வேண்டாம். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நீங்களே யோசனை பண்ணுங்க, நீங்களே முடிவெடுங்க, நீங்களே செய்யுங்க. உங்களுடைய நேரம் நல்லா இருக்குது. நேயர்களே, இது பார்க்க போனா ஒரு பொது பலன். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை வழி நடத்தும். அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கீழே 2 நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.